கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்துக்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அதன் கடைசி பாகம். அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் விடுதலை ஆக்கிவிட்டீர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு நம்மை நம்முடைய துன்பங்களுக்கு நீங்களாக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் எவ்வளவோ அற்புதங்களை செய்து அந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை விடுவித்து கொண்டு வந்தார். ஆனாலும் அவர்கள் அநேகந்தரம் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள். ஒரு தடவை ஒரு கன்று குட்டியை பொன்னினாலே உண்டு பண்ணி இதுதான் எங்களை எகிப்திலிருந்து விடுவித்த தெய்வம் என்று வணங்கினார்கள். எவ்வளவு பெரிய ஒரு துரோகத்தை தேவனுக்கு செய்து விட்டார்கள் பாருங்கள். 10 வாதைகளை அனுப்பி பார்வோனிடத்திலே இருதயத்திலே கிரியை செய்து அந்த அடிமைத்தனத்திலிருந்து அந்த பஸ்காவை ஆசரிக்க பண்ணி இஸ்ரவேல் ஜனங்களை காப்பாற்றி அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்த தேவனை மறந்து அவர்கள் அங்கே பொன் கன்று குட்டியை செய்து இதுதான் எங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த தெய்வம் என்று வணங்கினார்கள். ஆனால் நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அதே அதிகாரம் நெகேமியா 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தின் கடைசி பாகம் சொல்லுகிறது, ஆகிலும் வெகுவாய் மன்னிக்கிறவரும் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மகா கிருபையுமுள்ளவருமான தேவனாகிய நீர் அவர்களை கைவிடவில்லை. எத்தனை பாவங்கள் செய்தாலும் தேவன் அவர்களை கைவிடவில்லை. அப்பொழுது எப்போதெல்லாம் இவர்கள் மனம் திரும்பி தேவனை கூப்பிட்டார்களோ அப்பொழுது தேவன் பரலோகத்திலிருந்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவருடைய இரக்கங்களின்படியே அநேகந்தரம் அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி விட்டார் என்று நாம் இந்த 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கூட நாம் நினைக்கலாம், சில வேளைகளிலே நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லையே, எத்தனையோ வருஷக்கணக்காய் ஜெபித்து விட்டோம், ஆனால் இன்றும் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று நாம் அங்கலாய்க்கலாம். சில வேளைகளிலே நம்முடைய ஜெபத்திற்கு பதில் வருவதற்கு நம்மிடத்திலே தேவன் மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். நாம் நினைக்கலாம், நாம் அனுதினமும் வேதம் வாசிக்கிறோம், அனுதினமும் ஜெபிக்கிறோம், தேவனுக்கு ஊழியம் செய்கிறோம் என்றெல்லாம் நாம் நினைக்கலாம். ஆனாலும் நம்முடைய இருதயத்தில் மறைந்திருக்கிற ஒரு சிறிய கசப்பு, ஒரு சிறிய கோபம், ஒரு சிறிய வைராக்கியம், ஒரு சிறிய பொய், ஏதோ ஒன்று தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்து கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்டவைகளை நாம் தேடி ஆராய்ந்து தேவனுடைய சமூகத்திலே மன்னிப்பு கேட்டு அதை களைந்து போடும்போது மனம் திரும்பும் பொழுது தேவன் நிச்சயமாகவே நம்முடைய கூப்பிடுதலை கேட்டு அவருடைய இரக்கங்களின்படி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய பிரச்சனைகளிலிருந்து அவர் நம்மை விடுவிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே நமக்கு அதற்கேற்ற கிருபைகளை தந்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது எங்களுக்கு பதில் தருகிறீர் என்றும், ஆனாலும் சில வேளைகளில் நாங்கள் மனம் திரும்பி தேவனை நோக்கி கூப்பிடும் பொழுது தேவன் எங்களுக்கு பதில் தருகிறீர் என்றும் எங்களுக்கு உணர்த்தினபடியால் நன்றி. அப்படியே நாங்கள் மனம் திரும்ப வேண்டிய இடங்களிலே நாங்கள் மனம் திரும்பி கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு தேவனுடைய இரக்கங்களின்படி விடுவிக்கப்பட உதவி செய்யுங்க. நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.